ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் சம் தான். நம்ம கொஸ்டினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும், அதாவது மேக்ஸையும், 3/8 பங்கு மாணவர்கள் சயின்ஸ் அறிவியலையும், மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் பாடத்தையும் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோவே யாதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மாணவர்கள்னு கேட்கல. ஓகேங்களா? நம்ம மாணவர்கள்லாம் தனியாக கண்டுபிடிக்கணும். அதாவது 120 மாணவர்களில் எத்தனை பேர் சயின்ஸு, எத்தனை பேர் மேக்ஸு, எத்தனை பேர் சோஷியல் சயின்ஸ் அப்படி கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க மாணவர்களின் விகிதாச்சாரம் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துப்போம். இப்போ மேக்ஸில் 2/5 ஓகேங்களா பங்கு இருக்கிறாங்க. அடுத்தது சயின்ஸில் 3/8 ஓகேங்களா. இப்போது சோஷியல் சயின்ஸு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சம்பிளில் நீங்கள் மாணவர்களுடைய மாணவர்கள் கணக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றத வச்சு போடாமல் டேரெக்டாக போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2/5 ஓகேங்களா. 2/5 ப்ளஸ் 3/8 ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்து எல்லா மாணவர்களும் சேர்ந்து தானே 120. அதனால் ஆமாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் மட்டும் எல்சிஎம் எடுங்களேன். கீழே எல்சிஎம் எடுத்துன்னா 8 40. அப்போது 40 மேலே என்ன வரும், 2 8 2 16 ஓகேங்களா. 16 ப்ளஸ் 5 15 ப்ளஸ் இந்த எக்ஸ் ஓகேங்களா. நம்மளுக்கு எக்ஸு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த 16ன்றது மேக்ஸு ஓகேங்களா. மொத்த பங்கு 40 கீழே ஓகேங்களா. இது மேக்ஸுக்கு 16 பங்கு, சயின்ஸுக்கு 15 பங்கு, அடுத்தது சோஷியல் சயின்ஸு தான் நம்ம எக்ஸு. இப்போ 16 + 15 31 பங்கு ஓகேங்களா. அப்போது மொத்த பங்கு 40 ஓகேங்களா. நம்ம மொத்த பங்கு எத்தனை 40. அதில் சயின்ஸும் மேக்ஸுமே சேர்ந்து 31 பங்கு வந்துருச்சு. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 31 16 + 15ன்னு. அப்போது 31 பங்கு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற மாணவர்கள் எத்தனை பங்கு, அதாவது அது எவ்வளோ ரேஷியோ சோஷியல் சயின்ஸ் போவோம்னா 9 பங்கு. அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது 16:15:9 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு. நீங்கள் மாணவர்கள் ரேஷியோ வச்சும் போடலாம். 2/5 அதாவது மாணவர்கள் எவ்வளோ இருக்காங்க, நீங்கள் முதல்ல 120 மாணவர்களில் 2/5 எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 120 வச்சு 3/8 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் மாணவர்களை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோ விதத்துலையும் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக டைம் கன்சியூம் பண்ணாமல் மேக்ஸை போட்டு முடித்து ஆன்சர் கொண்டு வரோமோ அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த சம்ஸை ஈஸியாக போட முடியும். நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸுக்கெலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போடுறதுக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.